ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான வாயில் வச்சாலே கரையிற மாதிரி ஒரு கிண்ணத்தப்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான இந்த ரெசிபி நம்ம மீதமான சாதம் வச்சு ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் ஒரு கப் அளவு சாதம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். ஒரு கப் சாதத்துக்கு ஒரு கப் அளவு தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும். நான் இங்கே ஒரு அரைமுறி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக வேண்டி 2 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். நமக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்ததாக நான் ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கிறேன். ஓரளவு ரஃபாக பிடிச்சி 3/4 கப் அளவு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரையெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைச்சி எடுக்கணும். நமக்கு பதம் எதுவும் வர வேண்டாம். இந்த மாதிரி நல்ல சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு கொதி வரும்ல, அந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சாதத்தை நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, சாதம் தேங்காய் பால்லாம் சேர்த்து அந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கட்டி விழாமல் இருக்கும். இன்னும் அந்த சூட்டில் சீக்கிரமாகவே கட்டி விழுந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெள்ளை சிரப்போட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சாதம் அப்புறமா தேங்காய் பால் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்ஸ் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு ஓரளவு நல்லா திக்காகி வரட்டும். நம்ம சேனல்லே மீதமான சாதத்தை வச்சு நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி, நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். தேவைப்படுதுன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூட திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் நீங்கள் சேர்க்காமலும் செய்யலாம். நான் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவு தான் ஓவராலாக சேர்த்துருக்கிறேன். நம்ம தேங்காய் பால் சேர்க்குறதுனால அதிகமாக தேவைப்படாது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அரைமுறி தேங்காய் எடுத்திருந்தேன்னு. அது சின்ன சைஸில் அரைமுறி தேங்காய் எடுத்திருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவு திக்காகி வரட்டும். நீங்கள் நெய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு. நல்ல நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அப்பப்போ கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்ல நெய் ததும்ப இருந்த மாதிரி இருக்கும். ஓரளவு நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வெல்லம் எடுப்போம்ல, அப்போ ஓரளவு டார்க் கலரில் இருக்கிற வெல்லம் எடுக்கும்போது நமக்கு அந்த கலரும் நமக்கு கொஞ்சம் கூட டார்க் கலரில் கிடைக்கும். நான் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். இவ்வளோ தான் நான் ஓவராலாக 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கிறேன். இந்த ரெசிபி ரெடி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 1/2 an hour கிட்ட ஆகும். 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவு நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணணும். நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தேன் கடலைப்பருப்பு. அதை 3/4 பாகம் மட்டும் நான் வேக வச்சு இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வேக வச்சு சேர்க்க வேண்டாம். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் கடிப்பட்டு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு கடலைப்பருப்பு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு திக்கானதுக்கப்புறமா ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்பப்போ ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணணும் கூட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பேன்லேருந்து விட்டு வந்துடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரவும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி நமக்கு பேன்லேருந்து விட்டு வரணும். நார்மலாக இந்த ரெசிபி அரிசி மாவில் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். மீதமான சாதத்தை வச்சு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நல்லா சுருண்டு நமக்கு பேன்லேருந்து விட்டு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த பவுலில் நான் ஏற்கனவே நெய் வச்சு கொஞ்சமாக அப்ளை பண்ணி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஒருக்கா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்பூனில் பேக் சைடில் கொஞ்சமாக ஆயிலெல்லாம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை ஆற வச்சிடலாம். நமக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வரட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. கலருமே நல்ல ஒரு டார்க் கலரில் ஆயிருக்கு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கத்தி வச்சு கூட எடுக்க வேண்டாம். அந்த ஓரங்களை நம்ம கையை வச்சு எடுத்தால் கூட நமக்கு ஈஸியாக வந்துடும். பார்த்தா தெரியும். இந்த மாதிரி நமக்கு ஈஸியாகவே வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து கமத்தி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே தெரியும் எந்த அளவு பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு. மீதமான சாதத்தை வச்சு இதை மாதிரி ஒரு ரெசிபி செய்யலைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நாவலுக்குள்ள வச்சாலே அப்படியே கரைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மீதமான சாதத்தை வச்சு அல்வா பண்ணுவோம். அதை விடையுமே இது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு பர்ஃபெக்டாக எந்த அளவு சூப்பராக வந்திருக்குதுன்னு. நான் இப்போ இதை வந்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவு நமக்கு சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் இருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபி இதுவரை நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.